லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய் மெதுவா வாடா. என்னம்மா பண்றீங்க? என்னடா ஃபுல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. டேய் உண்மையை சொல்லு, சாப்பிட்டியா இல்ல கீழே கொட்டினியா? நான் தாமா சாப்பிட்டேன். ஏன் கேக்குறீங்க? காலையில கொடுத்தப்போ வேண்டான்னு சொன்ன, அதே பொங்கல் மதியம் மட்டும் எப்படி இறங்குச்சு? ஒழுங்கா உண்மையை சொல்லு, சாப்பிட்டியா இல்ல கீழே கொட்டினியா? இல்ல வேற யாருக்காவது கொடுத்தியா? இன்னைக்கு மதியானம் பயங்கர பசிமா. பொங்கல் வேற சூப்பரா இருந்துச்சா, அதான் கொஞ்சம் கூட வைக்காம ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டேன். செமையா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்டாங்க, அவங்க யாருக்கும் கொடுக்காம நான் மட்டும் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட். அது எப்படி? காலையில பிடிக்காத பொங்கல் மதியம் மட்டும் நல்லா இருந்தது? காலையில ரொம்ப சூடா இருந்துச்சு, அதான் எனக்கு பிடிக்கல. இப்போ தெரியுதா? எப்பவுமே பொங்கல சூடா இருக்கும்போது சாப்பிடாம நல்லா ஆற வச்சு சாப்பிடணும், அப்பதான் நல்லா இருக்கும். சரி, இந்த பேக் உள்ள வச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு அம்மா இப்ப வந்துடுறேன். பாட்டி, நீ என்கிட்ட பேசுறத பார்த்தா உங்க அம்மா அடிக்க போறாங்க. அடிச்சா அடிக்கட்டும். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? நீங்க தானே என் லஞ்ச் பாக்ஸ்ல பொங்கலை மாத்தி வச்சீங்க. நானா? நான் இல்லையே. பொய் சொல்லாதீங்க. நீங்க செய்யற பொங்கலுக்கும் அம்மா செய்யற பொங்கலுக்கும் எனக்கு நல்லா டிஃபரெண்ட் தெரியும். அம்மா சொன்னாங்கல்ல, காலையில நல்லா இல்லாத பொங்கல் மதியம் எப்படி டேஸ்டா இருந்துச்சுன்னு. காலையில நான் சாப்பிட்டது அம்மா செஞ்ச பொங்கல், மதியானம் நான் சாப்பிட்டது நீங்க செஞ்ச பொங்கல். லஞ்ச் பாக்ஸ் திறந்ததும் வந்த வாசனை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டி, அது நீங்க செஞ்சது தானே. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை அம்மா உங்க பொங்கலை உங்களுக்கே தெரியாம எடுத்து எனக்கு வச்சாங்களா, இல்ல நீங்க எனக்கு வச்சீங்களான்னு. இப்ப தெரிஞ்சிடுச்சே, நீங்க தானே வச்சீங்க. இல்லடா, நான்லாம் மாத்தி வைக்கல. நீ முதல்ல உன்னோட ரூமுக்கு போ. அதெல்லாம் எனக்கு தெரியும் பாட்டி. உங்க அம்மா பார்த்தா திட்ட போறா, நீ போப்பா. உங்களுக்கும் அவங்களுக்கும் தான் சண்டை, எனக்கு உங்களுக்கும் சண்டை இல்லையே. எனக்கு என் பாட்டி தான் வேணும். என்னடா? எனக்கு அங்க ரொம்ப போர் அடிக்குது பாட்டி. உங்களை மாதிரி அங்க யாரும் கதை சொல்றது இல்ல. முதல்லலாம் தாத்தா டெய்லி சாயங்காலம் வெளியில கூட்டிட்டு போவாரு. இப்பெல்லாம் எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எல்லாம் சரியாயிடும். பெரியவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு அப்படி இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணா இருக்கலாம். நீ எங்க இருந்து இந்த மாதிரிலாம் பேச கத்துக்கிட்ட? அப்பா கிட்ட இருந்துதான். டே வாலு, அப்படிலாம் இனி பேசக்கூடாது. எங்க அப்பா அவங்க அப்பாவை என்னென்ன பேசுறாரு, அப்போ நான் எங்க அப்பாவை பேசக்கூடாதா? டேய், அப்படிலாம் எதுவும் பேசக்கூடாது, அது தப்புடா. உன் அப்பா தாத்தாவை பேசுறது எவ்வளவு தப்போ அதே போல நீ உங்க அப்பாவை பேசுறது தப்பு. புரிஞ்சுதா? எல்லாம் சரியாயிடும். நான் பெருசாகி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட போய் சொல்லதான் போறேன். என்ன சொல்லுவ? தாத்தாவை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னார்ல, அதே மாதிரி நீயும் வெளியில போன்னு சொல்லுவேன். அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. அப்போ வீட்டுல எனக்கும் அப்பாவுக்கு நடுவுல நான் கோடு போட்டு காட்டுவேன். அப்பதான் தாத்தா பாட்டிய பேசினது தப்புன்னு அவருக்கு புரியும். என்னதான் வீட்டுக்கு நடுவுல கோடு இருந்தாலும் நாம எல்லாரும் ஒண்ணுதான். உங்க அப்பா
தாத்தாவுக்கு தப்பு செஞ்சாருங்கிறதுக்காக அதே தப்ப நீ உங்க அப்பாவுக்கு செய்யக்கூடாது. சரியாடா கண்ணா? ம்? நல்ல பிள்ளையா சொல்ற பேச்ச கேட்கணும். ம்? ம். டேய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா. வாடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? ஆ, ஆ. என்ன கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? நம்மள வேணான்னு சொன்னவங்க அவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, நான் தான் அவனை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் மேல தப்பு இல்ல. எல்லாம் தெரியும். உங்க அப்பா எப்படி உங்க அம்மா எப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பீங்க. டேய் இன்னொரு தடவை அந்த பக்கம் போய் பாரு, பிச்சிருவேன். போடா போ, ட்ரெஸ் மாத்து போ. சொல்லு, இன்னொரு தடவை அங்க போவியா? என் பேச்சு கேட்காம இன்னொரு தடவை அங்க போன உன்னை பிச்சிருவேன், பிச்சு. சரி சீதா, வர்றேன். காலையில எங்க கிளம்பிட்டீங்க? போயிட்டு எப்ப வருவீங்க? என்ன சீதா கேக்குற? வழக்கத்துக்கு மாறா இருக்கு. இல்ல, எப்பவும் வெளியில போகும்போது நானே சொல்லிட்டு போயிடுவேன். சில நாட்கள்ல சொல்லாம போனா கூட எங்க போறீங்க, எப்ப திரும்பி வருவீங்கன்னு நீ கேட்க மாட்டியே. முக்கியமான வேலையா எதுவும் போறீங்களா? நான் தப்பா எதுவும் கேட்டேனா? இல்ல, எப்பவும் இது மாதிரி நீ கேட்டது இல்லையே, அதான். அன்னைக்கு அப்படிதான் வெளியில போகும்போது சொல்லாம போயிட்டு வரும்போது சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க. அதான் இன்னைக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். நீலகண்டனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சீதா. அவனையும் பார்க்கணும். அப்படியே நமக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு, அதனால தான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலான்னு. இப்பதான் உங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. திரும்பவும் நீங்க போய் முதல்ல மாதிரி ஏதாவது கஷ்டமான வேலைக்கு போயிடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீதா. இந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சீதா? இப்பெல்லாம் நீங்க வெளியில போனா சாப்பாடு நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதில்ல. எங்க இருந்தாலும் மதியம் சாப்பாட்டை 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரைய ஒழுங்கா போடுற வழிய பாருங்க. அம்மா, நீ எங்க போற? நான் எங்க போறேன்? சீதா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எங்கேயோ வெளியில போற, மத்தியானம் இருக்க மாட்ட. அதனால தான் இந்த சாப்பாடு மாத்திரையெல்லாம் கட்டி கொடுத்துட்ட. சரியா? அது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம துர்கா இருக்கால, அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவ பிள்ளைங்கெல்லாம் வெளியூர் போயிருக்காங்களாம். அதான் போய் பார்த்துட்டு அவகிட்ட பேசிட்டு சாயந்தரம் வரலான்னு இருந்தேன். சரி, போயிட்டு வா. சரி, நான் வரேன். ம். கடவுளே, அவருக்கு தெரியாம இதுவரைக்கும் நான் எதுவுமே பண்ணது கிடையாது. இப்ப முதல் முறையா அவருக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்ண போறேன். நான் பண்ண போறதும் அவரோட நல்லதுக்காகத்தான். ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என் முன்னாடி சிரிச்சு பேசிட்டு எனக்கு தெரியாம கஷ்டப்பட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் இருக்கிற இந்த நிலைமையில நான் இப்படி சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது எனக்கு சரியா படல. இத்தனை வருஷமா பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இனி என் புருஷனோட கஷ்டத்தை பங்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இதை அவர் மனம் கோணாம செய்யணும்னு நினைக்கிறேன். நீதான் கூட இருந்து பாத்துக்கணும்.
நீலா, ஏய் மார்க்கு, வா உள்ள வந்து உக்காரு. உள்ளெல்லாம் வேண்டாம்ப்பா, இங்கே நின்று பேசலாம். என்ன இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கிற? ஏதாவது முக்கியமான விஷயமா? ம், முக்கியம்தான். சொல்லு கேட்பான். பசங்க கிட்ட வாழ்ந்து காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு வீட்டுக்கு நடுவில் கோட்டையும் போட்டாச்சு. இப்போ அடுத்து நமக்குன்னு ஏதாவது பண்ணணும்ல. சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு. இப்போ என்ன பிளான்ல இருக்க? டேய், ராஜா டெய்லி வட்டியை கூடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு மாசம் பிறந்தா 30,000 ரூபா கொடுக்கணும். எனக்கும் சீதாவுக்கும் வேற என்ன செலவு இருக்க போகுது? அதான் அவனுக்கு வட்டி கொடுக்க வச்சும் ஏதாவது வேலைக்கு போகலான்னு. என்னமா இருக்கு இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? இந்த காலத்துல நமக்கு யார் 30,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க? டேய், எப்படியாச்சும் இந்த பசங்க கடனை அடைச்சி அந்த வீட்டை சீதா கையில ஒப்படைச்சிட்டா போதும்டா. தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? சீதாவுக்கு அந்த வீட்டை விட நீ தாண்டா அவளுக்கு பெரிய சொத்து. தேவையில்லாம உன் உடம்ப நீயே கெடுத்துக்காத மார்க்கு. கௌரி, யாரோ வந்திருக்காங்க பாரு. வாங்க. என்ன வேணும்? சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, யார் அனுப்புனது? மகளிர் சுய உதவி குழுல இருந்து சொல்லிவிட்டாங்க. பேர் என்ன? சீதா. வீடு எங்க இருக்கு? கொளத்தூர்ல. எங்க வீட்ல 2 பேர் வேலைக்கு போறவங்க. கரெக்ட் டைம்க்கு வேலைக்கு வரணும், புரியுதா? சரிங்க. அது ரொம்ப முக்கியமா. டைம்க்கு வேலைக்கு வரலனா அதுக்கு நீங்க வராமலே இருக்கலாம். அதுல மட்டும் நாங்க காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம். சரிங்க, அதெல்லாம் சரியா வந்துடுறேங்க. இந்த வீட்டு ஓனர் கூட மண்ணடியில் இருக்கிற அவர் குடோனுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட வேணா கேட்டு பாப்போமா? கொஞ்சம் உடனே பேசி பாடுறா நீலா. இந்த வேலை கிடைச்சா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்டா. அவரே வந்துட்டாரு. சார் வணக்கம் சார். என்னையா தாஸ் இன்னும் வரலையா? இல்லைங்க சார், இன்னும் வரல போல. என்னையா அது? அவனோட பெரிய ரோதனையா போச்சு. வாரத்துக்கு 4 நாள் வர்றேன், 3 நாள் சொல்லாம கொள்ளாம நின்னுக்கிறேன். இவனை என்ன பண்றேன்னு தெரியலையே. நல்ல டிரைவரா கிடைக்க மாட்டேங்கிறாங்களே. சரி விடு, உள்ள நிக்கிற வண்டி எடுத்து கொஞ்சம் வெளியில பண்ண முடியுமா? எனக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாதுங்க சார். சார், நான் வேணா வண்டி எடுத்து வெளியே விட்டுங்களா? யார் அவரு? என் ஃப்ரெண்டு சார். என்னை பார்க்கறதுக்காக சும்மா வந்திருக்கான். இங்க வாங்க. உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? நல்லாவே தெரியும் சார். இருங்க, நான் உள்ள போய் சாவி எடுத்துட்டு வரேன். சரியா? ஓகே சார். என்னமா இருக்கு? நீ கார்லாம் ஓட்டுவியா? என்னடா நீலா, தெரியாத மாதிரி கேட்குற? நம்ம இந்த சேல்ஸில் இருக்கிறப்ப கம்பெனி ஜீப் எடுத்துட்டு ஊரா சுற்றும் போது நான் தானே ஓட்டுவேன். ஓ, மேனேஜர் ஆகி ஒரே இடத்துல உட்கார வச்சதுலேருந்து அதுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போச்சு. எங்க பழைய சர்வெண்ட்டை ஏன் வேணும்னு சொன்னு தெரியுமா? அவங்க அடிக்கடி ஆடி, கிருத்திகை, கோயில் திருவிழா, பண்டிகை அது இதுன்னு சொல்லாம கொல்லாம லீவ் போட்டுருவாங்க. அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. சரிங்க. தீபாவளி பொங்கல்னா நம்ம வீட்லயும் நிறைய வேலை இருக்கும், கெஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. நீங்க பாட்டுக்கு லீவ் போட்டு உங்க வீட்ல இருந்தா இங்க இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க? அதனால கரெக்டா வந்துடணும், புரியுதா? அப்படியெல்லாம் லீவ் எடுக்க மாட்டேன், கரெக்டா வந்துருவேன். இதுக்கு முன்னாடி
சமையல் வேலைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? எங்கேயாவது வேலை பார்த்திருக்கீங்களா? நான் வேலைக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி போனதில்ல. அப்புறம் எப்படி? எங்க குடும்பமே ரொம்ப பெரிய குடும்பம். எல்லாருக்கும் நான் தான் சமைப்பேன். இப்போ ஒவ்வொருத்தரும் தனி குடுத்தனம் போயிட்டாங்க. அதான் நான் வேலைக்கு வரலான்னு. ம். சம்பளம் எவ்வளோன்னு சொன்னாங்களா? ஆ, சொல்லிட்டாங்க. ஏதோ 8000க்கு குறைஞ்சு வரமாட்டேன்னு சொன்னீங்களாமே. முன்னாடி இருந்த சர்வெண்ட்டுக்கு 6000 தான் கொடுத்தோம். அதுவே அதிகம். ஏதோ உங்களை பத்தி நல்ல விதமா சொன்னதுனால ஒத்துக்கிட்டோம். சரிங்க. இங்க பாருங்கம்மா, உங்க வீட்ல சமைக்கிற மாதிரி கொஞ்சமா எண்ணெய் ஊத்துறதோ கொஞ்சமா நெய் ஊத்துறதோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இது போல நல்ல வசதியான வீட்டுக்கு வரும்போது சமையல்ல கை தாராளமா இருக்கணும். புரியுதா? ஆ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ம். அட 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 சீதா, அதே அரிசி, அதே தண்ணி, அதே மிளகு, அதே முந்திரி, அதே உப்பு. ஆனா ஒவ்வொருத்தர் பண்ணும்போதும் அந்த பொங்கலுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் வருதே. அது ஏன் தெரியுமா? கைப்பக்குவம் சீதா, கைப்பக்குவம். சமையல்ல அதுதான் பெரிய விஷயம். அதுல ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்லை. டெய்லி என்ன செய்யணும், அன்னைக்கு என்ன மெனுன்னு அம்மா கிட்ட கேட்டுட்டு அப்புறம் தான் சமைக்கணும். ஆ, அப்புறம் காய்கறி மளிகை எல்லாம் நீங்க தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். வீட்டை காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவைன்னு பெருக்கி மாப் போட்டு விடணும். சமையல் வேலைன்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஏமா, வெறும் சமையல் வேலைக்கு மட்டும் இந்த காலத்துல 8000 ரூபாய் தருவாங்களா? நல்ல கதையா இருக்கே. உங்களால முடியுமா? இல்ல வேற ஆளை பாத்துக்குவா? இல்ல இல்ல, அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். அப்புறம் வாஷிங் மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு சொல்லிடுறேன். அவரோட சட்டையெல்லாம் மிஷின்ல போடக்கூடாது, கையில தான் துவைக்கணும். 2 நாளைக்கு ஒரு தடவை பெட்ஷீட்டை மாத்தணும். மற்றபடி பர்னிச்சரு, ஃபேனு நீங்க தான் துடைக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க எப்படி சமைக்கிறீங்கிறதுல தான் இருக்கு. அப்புறம் எங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. எல்லாரும் இப்ப டூர் போயிருக்காங்க. அவங்க வந்த அப்புறம் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன 2 பேர் தான் இருந்தீங்க, இப்போ 4 பேர் இருக்கீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏற்கனவே நான் 7-8 பேர் இருந்த வீட்ல தான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கே வேலையில சேர்ந்துருங்க. ம், சரிங்க. முதல்ல மாப் போடுங்க. ஃபேனு, பர்னிச்சர் இதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் ரூம் போலாம். ம், சரிங்க. மாஃபு அங்க இருக்கு, நீங்க போய் எடுத்துக்கோங்க. ஏங்க, உங்களுக்கு ஓகே தானே? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். சரிங்க. ஏய் சார் வாங்க. கூப்பிடுங்க. ஏய் இதை கொடுத்துட்டு போமா இருக்கு சார். இந்தங்க சாவி, போய் வண்டி எடுங்க. ஏய் நல்லா ஓட்டுறியப்பா. ஏனோ இந்த கோலமோ யார் தந்த சாபமோ வாழ்க்கையின் வேலையில் காட்சிகள் மாற்றமோ கையில் அள்ளி தந்தவன் கையேந்தும் கோலமோ காரணம் நடி
காய்கறி மல்லிகை எல்லாம் நீங்க தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். வீட்டை காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவைன்னு பெருக்கி மாப் போட்டு விடணும். அப்புறம் வாஷிங் மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு சொல்லிடுறேன். அவரோட சட்டையெல்லாம் மிஷின்ல போடக்கூடாது, கையில தான் துவைக்கணும். 2 நாளைக்கு ஒரு தடவை பெட்ஷீட்டை மாற்றணும். மற்றபடி பர்னிச்சரு ஃபேனு நீங்கள் தான் துடைக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். ஏம்மா, வெறும் சமையல் வேலைக்கு மட்டும் இந்த காலத்துல 8000 ரூபாய் தருவாங்களா? நல்ல கதையா இருக்கே.